நாசிக் பசந்துங்கிற வெரைட்டி. இது ஒரு நார்த் இந்தியன் வெரைட்டி. எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். சும்மா பேர் தான் நார்த் இந்தியன். நம்ம ஊரில் தான் சூப்பராக காய்க்குது பாருங்கள். இலைகள் வந்து இதை காலப்பாடி இலை மாதிரி இருக்கும். இப்போ ஆந்திராவில் நர்சரிகளில் வந்து இந்த நாசிக் பசந்து வந்து காலப்பாடின்னு சொல்லி விற்கிறாங்க. ஏன்னா அவங்க தெரிஞ்சு விற்கிறாங்களா தெரியாமல் விற்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா காலப்பாடி இலையும் நாசிக் பசந்தோட இலையும் இதேமாதிரி தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். நாங்கள் நம்ம நர்சரியில் அதனால் இந்த வெரைட்டியை வந்து காலப்பாடி வேணும்னா கேரளாவில் மட்டும் தான் வாங்குகிறோம். ஏன்னு கேட்டால் நான் ஆந்திராவில் வாங்கினேன்னா அது ஏமாற்றம். அதனால் ஆந்திராவில் நான் காலப்பாடி வாங்குறதில்ல. இது ஒரு இமாம் பசந்த் மாதிரி டேஸ்ட் இருக்கும். அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா அவங்க எப்படி பேர் வச்சாங்கன்னு தெரியல. நாசிக் பசந்துங்கிறது நாசிக், அது நார்த் இந்தியாவை குறிக்கிறது. அதேமாதிரி பசந்துங்கிறது இமாம் பசந்தை குறிக்கிறது தான். சூப்பரான டேஸ்ட்டு, தேன் மாதிரி இருக்கும். பழம் பாருங்கள், இந்த சைஸ் வரும். ஒரு 400 கிராம் 500 கிராம் வர அளவுக்கு வரும். இன்னும் விளையலை. ஆக்சுவலாக நான் பார்த்தோன்னே இது கீழே உட்காந்துட்டேன். ஏன்னு கேட்டால் நான் நிறைய வீடியோவில் சொல்லுவேன், இந்த காலப்பாடி மரத்தை வந்து அழகுக்காக கூட வளர்க்கலான்னு சொல்லி. வீட்டுக்கு முன்னாடி வச்சா ஒரு குடை மாதிரி வரும். கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா ஒரு பைக்கை நிப்பாட்டிக்கலாம், காரை நிப்பாட்டிக்கலாம், அந்த மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்குன்னு சொல்லுவேன். பாருங்கள், எங்கேயாவது வெயில் படுதா பாருங்கள். அந்த இலைகள் சின்னதாக இருக்கிறதுனால ஃபுல்லாகவே அடம்பாயிடும். நம்ம கொஞ்சம் இந்த மரங்களை வச்சு வளர்த்தோம்னா அப்படியே கொஞ்சம் சைஸ் பண்ணி வளர்த்து கொண்டு வந்தோம்னா ஒரு காரை கூட நிப்பாட்டிக்கலாம், ஒரு பைக்கை கூட நிப்பாட்டிக்கலாம், ஒரு சேர் போட்டு உட்காரலாம். அந்த மாதிரி ஒரு அழகு செடியாக கூட வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கலாம். சூப்பரான வெரைட்டி.